அணில்களின் அசாத்திய நினைவாற்றலின் பின்னால் இருக்கும் அறிவியல். நம் வீட்டு தோட்டத்திலோ பூங்காக்களிலோ அணில்கள் எதையாவது மண்ணுக்குள் புதைத்து வைப்பதை பார்த்திருப்போம். இதில் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கிறது. பல 100 இடங்களில் உணவை புதைத்து வைத்த பிறகு அணில்கள் எவ்வாறு மீண்டும் அந்த உணவை கண்டுபிடிக்கின்றன? காலம் கடந்தாலும், மழை பெய்தாலும், இலைகள் உதிர்ந்து தரையை மூடினாலும், சில சமயங்களில் பனியே நிலத்தை மூடியிருந்தாலும் அணில்கள் தாங்கள் சேமித்து வைத்த உணவை தேடி மீண்டும் சரியாக அந்த இடத்திற்கு வருகின்றன. இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. அணில்களின் இடவியல் நினைவாற்றல், சுற்றுச்சூழலை கவனிக்கும் திறன், வாசனை உணரும் திறன் என இவை அனைத்தும் இணைந்து செயல்படுகின்றன. இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் அணில்கள் ஏன் உணவை புதைக்கின்றன என்று பார்க்கலாம். குளிர்காலம் போன்ற காலங்களில் உணவு கிடைப்பது குறையும். அதனால் கிடைக்கும் உணவை உடனடியாக சாப்பிட்டு முடித்து விடாமல் அணில்கள் தங்களின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கின்றன. ஆனால் எல்லா உணவையும் ஒரே இடத்தில் குவித்து வைப்பதில்லை. அதற்கு பதிலாக பல இடங்களில் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து உணவை புதைத்து வைக்கின்றன. இந்த உணவு சேமிப்பு முறைக்கு ஆங்கிலத்தில் ஸ்கேட்டர் ஹோர்டிங் என்று பெயர். இது அணில்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு உத்தி. ஏனென்றால் ஒரே இடத்தில் எல்லா உணவையும் வைத்திருந்தால் அந்த இடத்தை வேறு ஒரு விலங்கு கண்டுபிடித்து விட்டால் சேமித்து வைத்த உணவு முழுவதையும் அணில் இழந்துவிட நேரிடும். பல இடங்களில் பிரித்து வைப்பதால் ஒரு பகுதி உணவு கிடைக்காமல் போனாலும் மற்ற இடங்களில் சேமித்து வைத்த உணவு அதன் வசம் இருக்கும். ஆனால் இங்கேதான் மிகப்பெரிய புதிர் இருக்கிறது. இத்தனை இடங்களில் புதைத்த உணவை அணில்கள் மீண்டும் எப்படி கண்டுபிடிக்கும்? இதற்கு பின்னால் இருப்பது அணில்களின் அபாரமான இடவியல் நினைவாற்றல். அணில்கள் தங்கள் உணவை புதைத்து வைக்கும் பொழுது அந்த இடத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, அந்த இடத்தை சுற்றியுள்ள உலகத்தையும் கவனிக்கின்றன. பெரிய மரங்கள், பாறைகள், வேலி கம்பிகள், பாதைகள் மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் பல்வேறு காட்சி அடையாளங்கள். இந்த அடையாளங்களுக்கு இடையிலான இடைவெளிகளையும் அவற்றின் அமைப்பையும் அணில்கள் நினைவில் வைத்துக் கொள்கின்றன. அதாவது எங்கே புதைத்தேன் என்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, எதன் அருகில் புதைத்தேன் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கின்றன. விலங்குகளின் மூளையில் உள்ள ஹிப்போகாம்பஸ் என்கிற பகுதி இடவியல் நினைவாற்றலுடன் தொடர்புடைய மிகவும் முக்கியமான மூளைப்பகுதிகளில் ஒன்று. அணில்களின் இந்த திறமை அவற்றின் வாழ்க்கையில் அந்த இடவியல் நினைவாற்றல் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு காட்டுகிறது. இதை அறிவியல் சோதனைகள் பலவும் நிரூபித்துள்ளன. ஆய்வுகளில் அணில்கள் உணவை மறைத்து வைத்த இடங்களையும் அதற்கு அருகில் உள்ள காட்சி அடையாளங்களையும் பயன்படுத்துவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அருகில் இருந்த அடையாளங்கள் மாற்றப்பட்ட பொழுது அணில்களும் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்கள் தேடல் இடத்தை மாற்றியுள்ளன. இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருகிறது. அணில்கள் மண்ணுக்குள் இருக்கும் உணவை வாசனையால் மட்டுமே கண்டுபிடிப்பதில்லை. அவை தங்களுடைய இடவியல் நினைவாற்றலையும் சுற்று காட்சி அடையாளங்களையும் பயன்படுத்துகின்றன. ஆனால் நினைவாற்றல் மட்டுமே எப்பொழுதும் போதுமானதாக இருப்பதில்லை. சூழல் மாறும் பொழுதோ, சுற்றுப்புற சூழல் அடையாளங்கள் விலகும் பொழுதோ அணில்கள் தங்களுடைய இடங்களை தவறாக தேட வாய்ப்புண்டு. அந்த இடத்தில் அணிலுக்கு உதவுவது அதன் வாசனை உணரும் திறன். அணில்களால் மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட உணவின் வாசனையையும் உணர முடியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உணவு இருப்பதாக நினைவில் வைத்துக்கொண்டு அங்கே சென்ற பிறகு வாசனையும் அந்த உணவை துல்லியமாக கண்டுபிடிக்க உதவக்கூடும். அதாவது அணில்களின் தேடல் திறமை என்பது ஒரே ஒரு சூப்பர் பவர் அல்ல. நினைவாற்றல், பார்வை மற்றும் வாசனை என பல உணர்வுகளும் திறன்களும் ஒன்றாக செயல்படும் ஒரு இயற்கையான அமைப்பு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கிறது. சில ஆய்வுகளில் வெவ்வேறு வகையான உணவுகளை வெவ்வேறு பகுதிகளில் சேமித்து வைக்கும் ஒரு வகையான இடவியல் ஒழுங்கமைப்பையும் அணில்கள் காட்டியுள்ளன. அதாவது அணிலின் நினைவாற்றல் என்பது வெறும் இங்கே ஒரு கொட்டை இருக்கிறது என்பது அல்ல, எந்த உணவு எங்கே இருக்கிறது என்பதையும் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் திறன் அணிலிடம் இருக்கிறது. இது பல 100 சேமிப்பிடங்களை நினைவில் வைத்துக் கொள்வதை எளிதாக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியாகவும் இருக்கலாம். ஆனால் அணில்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. அவை தனியாக இல்லை. அவை புதைத்து வைத்த உணவை வேறு அணில்களும் மற்ற விலங்குகளும் கண்டுபிடித்து எடுத்துச் செல்லக்கூடும். அதனால் உணவை எங்கே மறைப்பது என்பது மட்டும் முக்கியமல்ல, யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியம். மற்ற அணில்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது உணவை மறைக்கும் விதத்திலும் இடத்திலும் அணில்கள் மாற்றங்களை செய்வதை ஆய்வுகள் காட்டியுள்ளன. இது அணில்களின் வாழ்க்கையில் நினைவாற்றலுடன் சேர்ந்து போட்டியும் பாதுகாப்பும் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது. இருந்தாலும் அணில்கள் புதைக்கும் ஒவ்வொரு கொட்டையும் மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவதில்லை.
சில கொட்டைகள் மற்ற விலங்குகளால் கண்டுபிடிக்கப்படலாம். சிலவற்றை அணில்கள் மீட்டெடுக்காமலே போகலாம். சில நேரங்களில் சூழ்நிலைகளும் மாறிவிடலாம். அவ்வாறு அணில்களால் கண்டுபிடிக்கப்படாத சில விதைகள் சரியான சூழல் கிடைத்தால் மண்ணிலேயே முளைக்கலாம். இதனால் தன் உணவை எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அணில் தன்னை அறியாமலேயே விதைகளை பரப்பும் இயற்கையின் பணியிலும் பங்கெடுக்கிறது. ஒரு சிறிய கொட்டையை மண்ணுக்குள் புதைக்கும் அந்த அணில் அதன் பார்வையில் ஒரு உணவை சேமிக்கும் செயல். ஆனால் இயற்கையின் பார்வையில் அது ஒரு விதையை ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு செல்லும் செயலாகவும் இருக்கலாம். ஒரு கொட்டை, ஒரு அணில், ஒரு சிறிய மறைவு, அதற்குள் ஒளிந்திருக்கும் நினைவாற்றல், போட்டி, வாழ்வதற்கான போராட்டம் மற்றும் ஒருவேளை ஒரு புதிய மரத்தின் தொடக்கமாகவும் அது இருக்கக்கூடும். இயற்கையில் எந்த உயிரினமும் தனக்காக மட்டும் வாழ்வதில்லை. ஒரு உயிரினத்தின் வாழ்க்கைக்காக உருவாகும் ஒரு திறமை பல நேரங்களில் மற்றொரு உயிரினத்தின் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. இதுதான் இயற்கையின் அற்புதமான ஆற்றல். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.